சிந்து பைரவி நீ பிரம்மு அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க அத்தைன்னு சொல்லிட்டு பைரவி கூப்பிடுறாங்க. இல்லம்மா பைரவி, நான் தான் சொல்றேன்ல அத்தை, அப்பப்போ உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம செக் பண்ணிக்கணும் அத்தை. நீ இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்ற, எனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாம்மா பைரவின்றாங்க. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியேம்மா பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ என்னை நினைச்சு ரொம்பவே பயப்படுற போல, என்னை நினைச்சு நீ பயப்பட வேண்டான்றாங்க. இல்லாத எனக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் வர மாட்டீங்களா? சரி நீ இந்த அளவுக்கு கூப்பிடுற, சரி நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு எதுவும் அத்தைகிட்ட சொல்ல வேண்டாம், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஸ்கேனு எல்லாமே வந்து பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டாக்டர் வந்து பைரவி கூப்பிட்டு தனியாக பேசுறாங்க. உங்களுடைய அத்தையை வந்து இப்போ பார்த்துக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கணுன்றாங்க. கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இல்லை ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா கூட இன்சிடென்ட், அதனால அவங்களோட உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க, அவங்கள கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன் டாக்டர் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் உயிரோடு இருப்பாங்க, அதனால அவங்க நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அதனால வந்து மறுபடியும் அவங்க இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் உயிர் வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே பைரவி சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க, ஆமா நீங்க நல்லா பாத்துக்கிறத பொறுத்து அவங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுக்காத, அவங்க நல்லா பார்த்துக்கோங்க, இன்னும் நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லவும் பைரவிக்கு அப்பா எப்படியோ ஒரு சூழ்நிலையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.